அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கு கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தான் மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வரு வெறுத்திடுமா மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வரு வெறுத்திடுமா மாலை நிலம் ஏழை என்றால் வெளிச்சம் தரே மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்த அவர் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவர் மேல் பாவமும் இல்லை படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவர் மேல் பாவமும் இல்லை கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டால் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் பலர் வாட வாழ திலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இல்லை என்றோர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் இல்லை என்றோர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் எது வந்த போது பொது வென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தான் திமிக்கி திமிக்கி நான் காட்டு காவல் போற நீ வரீங்களா வரோம் என்ன வரீங்கன்னா சாத்திக்கிட்டே கதவை என்னது ஆபரேஷன் நடக்குதா எல்லாரும் காவலுக்கு போற நீங்க வரீங்களா சாத்திட்டாங்க சாத்திரக்கா அப்படியே போயிரு நினைச்சீங்களா திறந்து விடாது உள்ள வந்துருவேன் காவலுக்கு போறது முன்னால நான் ஒருத்தர் விரும்புறேன் யார் அந்த ஒருவர் அந்த அவர் பத்தி மட்டும் சொல்லவா நான் ரகசியமா வச்சுக்கணும் யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல நம்பி சொல் யாருன்னு தெரியாம செய்யுங்க தெரிஞ்ச என்ன ஆகும் பிரித்து வச்சுருவாங்களா இல்லை கட்டி வச்சு உரிப்பாகணும் உங்களை தேவையாது நமக்கு அதனால என்னோட காரை பற்றி கூட சொல்கிறேன் நம்மளெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்கே போவோம் ஆளோளம் பாடும் திண்டே ஆகாயம் தேடும் திங்களே விட்டு வைத்து வண்ண வண்ண போ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணுகளை ஒட்டிக்கிட்டு தேனெடுக்கவா
வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணுகளை ஒன்றையிட்டு தேன் எடுக்கவா ஆளோளம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே உச்சி வெயில் சூடுபட்டு வந்து கடல் காய்வதில்லை வீசு புயல் காற்றடித்து வெள்ளி மழை சாய்வதில்லை சந்திரனை போல இங்கு சூரியனும் தேய்வதில்லை மானிடரை போல என்றும் காதல் மனம் வாய்ப்பதில்லை கண்ணிரண்டை காதல் என்னும் கோட்டை கட்டி வாழ்கிறேன் ஊரடியில் மாலையிட்டு உன்னடியில் சாகிறேன் வாழலாம் ஓடிவா வாழலாம் ஓடிவா மார்பிலே நாம் மஞ்சம் போட பாடும் தென்றலே தேடும் திங்களே உன்னை ஒரு நாள் மறந்து என் மனது வாழ்வதில்லை உச்சரிக்க வார்த்தை எல்லாம் உன்னையன்றி வேறில்லை பொன்னை எண்ணி நான் கொடுக்க என்னிடத்தில் ஏதுமில்லை என்னை எண்ணி நான் கொடுத்தேன் உன்னுடைய கைகளிலே நேச மனம் கேட்டிருக்க காசு மனம் கேட்குமா பேசுகின்ற வேதமெல்லாம் காசுகளை காட்டுமா வாழலாம் ஓடிவா வாழலாம் ஓடிவா நாளெல்லாம் நாம் சூடும் பூவே பாடும் தென்றலே திங்களே வட்ட வட்ட புட்டு வைத்த வண்ண வண்ண பூ முடிவா சின்ன சின்ன கண்ணுகளை ஒன்றுகிட்டு தேன் எடுக்குவா ஆளோளம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே காவல் பிறகு நான் வந்துட்டேன் இன்னும் யாராவது வர தெரியுமா வள்ளியம்மா வரணும் நான் காதலிக்கிறேன் அவர் ஒருத்தர் நல்லா அந்த சிங்கத்தை சாச்சது யாரு அவர் வருவார் பாருங்களேன் ஆள உழுது போட்டு ஆட்டுறமும் நல்லா போட்டு ஆல உழுது போட்டேன் ஆட்டுறமும் நல்லா போட்டேன் காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை ஒண்ணுக்குன்னு கடனை வாங்கி ஒழுக 2 மாடு வாங்கி ஒண்ணுக்குன்னு கடனை வாங்கி உழுத 2 மாடு வாங்கி வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் சிவகங்க வட்டி கடையில நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் சிவகங்கை வட்டி கடையில மூத்த
பொண்ணு வயசுக்கு வந்து 15 வருஷமாச்சு. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 15 வருஷமாச்சு. என்ன சத்து குடும்பத்தில 17 ஆச்சு. என்ன சத்து குடும்பத்தில 17 ஆச்சு. என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு. குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு. அரசாங்க லோன் வாங்க 8000 லஞ்சம் தந்தே. அரசாங்க லோன் வாங்க 8000 லஞ்சம் தந்தே. 6-7 மாதம் கழிச்சு 3 லட்சம் தந்தாங்க. 6-7 மாதம் கழிச்சு 3 லட்சம் தந்தாங்க. அட அதுல கூட 32,000 புடிச்சுக்கிட்டாங்க. கண்டாளங்க அதுல கூட 32,000 புடிச்சுக்கிட்டாங்க. மந்திரிக்கு தலைவலியா மசுத்த புடிங்கி சாகவில்லையா. மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா. மந்திரிக்கு தலைவலியா மதிய சோறு திங்கவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை கொட்டை எழுத்தாழுத்தான் என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. இந்த ஏழை வர்ற கஷ்டத்தையும் போயவன் கேட்கிறான். இந்த பாமர மக்கள் கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறான். ஆள முழுது போட்டே நாட்டூரமும் நல்ல நல்ல காலத்தில தில்லதில்ல பருவ மழை பெய்யவில்லை. அப்படி கத்தரிக்க உங்களுக்கு எங்களை கையில் எங்களுக்கு நாங்க உழைச்சு என்ன செய்ய எங்க வாழ்க்கை பூரா கஷ்டம் தானா. நன்றி. நான் கட்டி காத்த என் சிவகங்கை கோட்டை இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. வடக்கதில் வச்சு படுக்காத வாரிட்டு போயிரும்ட்டேன். செக்கதலை வச்சு படுத்து ஏதாச்சும் சரி. எல்லாம் கோட்டு மை ஹவுஸ்னே. மை ஹவுஸா? பொம்பளையாள் பூரா ஜானி கூட போயிடுச்சுலாத்தா. இல்லைண்ணே சாணி தெளிக்க போயிருக்காங்கண்ணே. ஏன்டா இருக்கிற பொம்பளையாள் உள்ளூரா வெளியூராத்தா? அது ஒத்தையில் பயந்துட்டு உட்காந்துருக்கு. இப்போ ஒரு பொம்பளை எல்லாத்தையும் கிளப்பட்டு வாங்கடின்னு சொன்னால் மண்ணா சேர்த்து அழுட்டு போயிருக்கு. எங்கேயும் புறாக்களை காணா. புறாக்கெல்லாம் இடவெள போச்சா? எத்தனை பேர் இடவெள ஓட்டிட்டு போனாங்க. கதைக்கு வாரேன். டேய் 2 பேரும் என்னமோ புதுக்கோட்டில் கடை வச்சிருக்க மாதிரி வானே வானேன்றீங்களா? என்னடா கதைக்கு வாங்கண்ணே. கதைக்கு வாரேன். எங்க அப்பா அம்மாஜிக்கு சோறு வச்சாலும் சொல்லுவாங்க. சரி சரி. எங்க அப்பா பேரை கேட்டாங்க. நான் ஒரு உள்ள உட்காந்துருக்காதரா மிரண்டு ஓடி சீமக்கரெல்லாம் விழுந்து சேலையெல்லாம் கிழிஞ்சிட்டு ஓடிடும். என்ன அப்பாவுக்கு எதுவும் சீக்குது இருக்கா? அப்பா அவ்வளோ பெரிய ஆள்றா. அவ்வளோ பெரிய ஆளா? நம்பிராஜ மயன். நம்பிராஜ மயன் தானே. அதுக்கு என்ன ஏன் இப்போ கத்துற? கத்தாம பேசுறா. ஒரு உள்ள கூட லேசா அசையலையாடா. காத்து கூட எல்லாம் ஆடலையாடா. ஆனா எங்க அப்பா அப்படி என்னை அடிப்பாரு வைப்பாரு கில்லுவாரு. எல்லா அப்பனும் அதை தானே செய்வாங்க. உங்க அப்பே மட்டும் அதிசயம் மெய்யரா செஞ்சானா? பெட்டிக்காரை ஒருத்தன் அறை வாங்கிட்டு மேற்க விழுந்து முட்டி கிழக்க வைப்பேன். ஆனா எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா. ப்ரோ குடுவாஞ்சேரியா? ஆமாம் ப்ரோ. என்ன சொல்ற? மெட்ராஸ் தான். கோத்தா சொல்கிறேன். கோத்தா கீச்சிருவேண்டா. சாரி ராங் நம்பர். மெட்ராஸுக்காரனா இருக்கேன் பெட்டிக்காரன். அங்கே இரும்பலை கிளம்புது. அவர் சிரிக்கிறாரா இருமிட்டு சிரிக்கிறியா? நம்பிராஜனுக்கு அவ்வளோ பவரு. 7 ஆம்பளை பிள்ளை எங்கள் ஆத்தா பெத்துச்சு. ஏண்டா கோத்தா, உங்கள் அப்பனுக்கு ஆத்தாவுக்கு வேறு வேலையே இல்லையா? வதக்குன்னு 7 பேர்த்தை பெற்றுருக்காங்க. உங்கள் ஆத்தா அப்பனை பக்க சொல்லி மயிருமேனே 7 பிள்ளையை பெற்று 8வது பிள்ளையை எங்கள் அப்பா காலை சுரண்டி இருக்காரு.
மறுபடியும் வேற முயற்சி பண்ணானா அவன்? எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, கெருப்ப போயில இடம் இல்லைடா, சிவங்க ஜவுளி கடை கட்ட போயிருக்கு, வேணா மாட்டிக்கடான்ட்டு. ஏன்னா எங்கள் ஆத்தா அதுக்கு பயப்படவே இல்லை. ஏன்னே அப்பா அதுவும் மணி என்ன அண்ணே எனக்கு வாழ்க்கையில் கொழுந்து விட்டுருச்சு. என்னடே மறுபடியும் அப்பா சுரண்டிட்டாரா? செருப்பு அடிச்சு போய் மயிறு மனே எனக்குடா. உங்களுக்கு அண்ணே எனக்கு கல்யாணம்டா மணியன்டா. கல்யாணமானே சந்தோஷனே சந்தோஷனே. இந்த அழகு மலையா 18ஆம் படியா காளிமுனி சந்தோஷமான விஷயம் தானே, ஏன்னே அழுகுற? ஆனந்தத்தில் அழுகிறேன்டா மொட்டு முண்டை. கண்ணை திறந்துட்டாங்க. கண்ணை திறந்துக்கிட்டு தாண்டா நிற்கிற. பெரிய மதுரை முத்து ஸ்கிரிப்டில் நகைச்சுவை எழுதிக்கிட்டே இருப்பார். ஆவணி 3ஆம் தேதி எனக்கு கல்யாணம். சந்தோஷம். இந்த ஊரில் இருந்து எல்லாருமே வந்துடணும். எல்லாரும் வந்துடுவாங்கண்ணே. வந்துடணும் ப்ரோ. நீங்கள் தான் தண்ணி சப்பலை பண்ணணும். தண்ணியே சப்பலை பண்ணிடுவாங்க. ஆனால் என் பொண்டாட்டி எங்கே தெரியுமா? எங்கடே? இளையாங்குடிக்கு அங்கிட்டுறா. இளையாங்குடி அங்கிட்டா? கட்டனூரில் எங்கள் அத்தை மகன். கட்டனூர் யாருண்ணே பேர்? அண்ணே எனக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்கண்ணே. கட்டனூர்? ஆமாம், வெளில இருந்த கட்டனூர். ஆ யார் மகன்? அங்கேயர் மகடா. அங்கேயர் மகளா? அங்கேயத்த மகன். ஆக அது எனக்கு சின்னம்மா வேணும்னே. ஏ மச்சான், நம்ம உறவுக்காரன் ஆகிட்டோமா? மச்சான் மச்சான் ஐயோ மச்சான்னு அப்படியே தள்ளிதான் வச்சுக்கிறேன். இல்லைன்னா எனக்கு சரக்கு அடிக்க காசு கேட்பேன். ஏன் மச்சான்? கட்ட ரோக்கர் நீ. நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் மச்சான். ஆனால் என் பொண்டாட்டியை நான் பார்க்கவே இல்லை மச்சான், உங்கள் தங்கச்சியை. அப்படியா? அன்றைக்கி எங்கள் அப்பாவோட தான் போனேன். ஒரு குடை தான் இருந்துச்சு, அதுவும் கிழிஞ்ச குடை. எங்கள் அம்மாவை கூட்டிட்டு பொண்ணு வாங்க போயிட்டாரு. நான் குடையிலனால நனைஞ்சி எனக்கு இடி மின்னல் பயம். ஆஹா, அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வந்துட்டாங்களா என் தங்கச்சியை? பூ விலை கூட இருக்குன்னு எங்கள் ஆத்தா போகும்போதே எருக்கலம் பூ ஒரு 1/2 கிலோவும், மஞ்சந்தி பூ ஒரு 1/4 கிலோவும், ஆவரம் பூ ஒடிச்சு கொண்டு தலையில் வச்சுட்டு வந்துச்சு. என்ன மச்சான் என் தங்கச்சிக்கு? நாங்கள் வசதி இல்லை மச்சான் உங்களை மாதிரி. உங்கள் தங்கச்சி இங்கே வந்திருக்காமியா? வந்திருக்கு. தங்கச்சியை கூப்பிடு. உங்கள் பேர் தெரியுமா? பேர் என்ன மச்சான்? சூம்பு. சூம்பு. என் தங்கச்சி பேர் எனக்கு தெரியாதா? சூம்புன்னு. சூம்பு. என் தங்கச்சிக்கு சூம்புன்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க? அவங்க அம்மா எலும்பு சூம்பும் போது வலி எடுத்துருச்சான். வரலாறு தெரியுது பத்தியா? அன்னையே சூம்பு, நீ கால் எடுத்து வைக்கும்போது இந்த ஊரில் மழை பெஞ்சு அடிக்கணும். காலையில் எல்லாருமே வெள்ளாமல் போட போயிடணும். புயலே அடிக்க மச்சான், கவலையே படாதியே. சூம்பு. சூம்பு. பொம்பளைய ஊரா போறாம இவ்வளோ அழகு விட்ட பிள்ளைய கட்டுறானே, நம்ம இப்படி அழகு இல்லைன்னு பேசிக்கிறா ஒன்றுக்கு ஒன்று. என் தங்கச்சி அழகுல மயங்கிட்டாக மச்சான். பால் ரோடு இருக்காரு. டேய் என்ன மச்சான், கட்டிங் பிளேட வச்சு யாரை டைட் பண்ண மாதிரி இருந்துச்சு? இல்லை மச்சான், என் தங்கச்சி லைட்டாக கன்னத்தை பிடிச்சி கிள்ளிட்டு போகுது. என் பத்தினி சூம்பு வந்துட்டாளா? 13 தண்ணி வந்துருச்சு. 27 கூட தீ. சூம்பு நீ ஏமாத்தாதடா, வாடா வா. நம்ம பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்காங்க பரிசம் போட. குழந்தைங்க ஆசைப்படுறாங்க. குழந்தைங்க ஆசைப்படுறாங்க. உன்னை ஆள என்ன முண்டை நீர்மலைக்கு போகிற மாதிரி இருந்துக்கிறேன். இல்லை மச்சான், உங்களை பார்க்க வெக்கப்படுது என் தங்கச்சி சூம்பு. ஆஹா, சூம்பிட்டாலும் மருகா உயிரும். ஏன் மச்சான், அந்த காலுகை என் கூட பழகின காலுகை மாதிரியே இருக்கு. இல்லை மச்சான், ஏது அது என் தங்கச்சி பியூட்டி பார்லர் போயிட்டு வந்திருக்கு, அதனால அப்படித்தான் இருக்கும். மச்சான் மச்சான் ஆஹா மச்சான் 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 பொம்பளை கட்டி பிடிச்ச மாதிரி இல்லையே. ஏன் மச்சான் அப்படி கட்டி பிடிக்கும் போது என்னமோ முறுக்கு நொறுங்குற மாதிரி முடு முடு நொறுங்கு. அது இல்லை மச்சான், நீங்கள் வந்து என் தங்கச்சியை ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாம். கொஞ்சம் அசதியாக அது கொஞ்சம் முறுக்கு மிச்சிருந்து சாக்கெட்டில் திரிச்சு வந்திருக்கான். எப்படி வளர்த்துருக்காங்க? பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள சூம்பு. ஐயோ மச்சான், என் தங்கச்சி குரல் தேனா இனிக்குமே. எப்படி இருக்கு? எதில் போய் முடிய போதும் மச்சான்? மச்சான் இந்த கழுத்தரிப்பேன் கோழியை ஓப்பன் பண்ணுங்க. இந்தான திராத்திரி ஓத்தாவா? தங்கச்சி பாட வேண்டாம் சொல்லுங்க. என் தங்கச்சி வாடா, என் தங்கமே. நல்லா இருக்கியாடா? சித்தி நல்லா இருக்கா வீட்டுல? ஐயோ அமுக்காரி மூடு வருது.
என் தங்கச்சியே என்ன சொல்ல வர முட்டனாக்க முட்டை ஓப்பன் பண்ணுங்க. முகத்தை திறந்து சிலையை திறந்து விடுறா. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. என்ன கை உண்மையிலே தட்டுங்க, கை தட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களே. உண்மையிலே சிலையந்தே நினைச்சு ஓபன் பண்ண கூட்டு. என் தங்கச்சி அழகி சூம்பு காலாண்டர்ல கூட அப்படி அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டேன். தங்கச்சி அலையும் சொல்லிட்டு சூம்புன்னு என்னை பார்த்து சொல்றேன்டா. இல்ல மச்சான், சூம்பு என் தங்கச்சி பேருங்க. திறந்து விடு மச்சான். அப்படிலாம் நான் திறக்க மாட்டேன். நீங்க கண்ணை மூடுனா தான் நான் திறப்பேன். அந்த நிலாவத்தான் நான் கையில உடுத்தேன் ஏ ராசாவுக்காக. எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். கண்ணை மூடுனா மசர்னா தெரியும். சொல்லி வைங்க, அரைஞ்சு விடுவேன். அப்புறம் இல்ல மச்சான், வெக்கத்துல பேசுறான். ரத்தினமே முத்த வைக்கவா அதுக்காக காரியா வெட்டிட பாட்டு. ஏன்னா காரியா வெட்டி மண்டை பல்லு வெட்டி கட்டி இருக்கு, அது மேல மஞ்சள் ஒண்ணு ஒண்ணு இருக்கு. முத்தலக அதோட பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக. மச்சான் இந்த சிப்பி பாரு நாயை பிடிங்க மச்சான். மச்சான், என் தங்கச்சியை நாயின்னு சொல்லாதீங்க. நாளை புண்ணா நான் எப்படி சொல்லக்கூடாது. திறந்து விடுங்க முகரைய. நான் சொன்னா தான் நீங்க கையை எடுக்கணும். எல்லாரும் கை தட்டுங்க. என்னடா சாயம் உங்களை சர்க்கஸ் மாதிரியே கொண்டு வந்துட்டியே. மச்சான், என் அழகு தேவதையை பாருங்க மச்சான். சூம்பு டோட்டல் சிவகங்கை மாவட்டமே தப்பு பண்ணிருச்சாடா மச்சான். செரு புஞ்சு மச்சான் மயிரை புடுங்கினேன். எந்த காட்டு முண்டையை கொண்டு வந்து நிப்பாடிக்கிட்டு எங்கேயோ பீங்காய் மறக்கிற உங்களை மாதிரி இருக்காவ. மயிர் அத்தேன். அம்மா அம்மா மச்சான், எதுக்குள்ள கொண்டு போய் தலையை உரிய? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்ல தான். ஐயோ காலில் குனிஞ்சிட்டு மூத்தர சேலையை மாத்தாம வந்திருக்கான்டா. கொஞ்ச நேரத்தில் ஆவி அடிச்சு ஜாக தெரிஞ்சு. அம்மா ஐயா, உங்க தங்கச்சிக்கு மேட்சுக்கு எந்த ஜாக்கெட்டை போட்டிருக்காங்கய்யா? என் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏலே 2 பேரும் வச்சு பெட்ரோல் குண்டை வீசிட்டு போகலாம். ஏன் அத்தான் அப்படி சொல்றீங்க? எனக்கு வேணாம் சின்னம்மா. என்ன அண்ணே, நீ கால்ல விழுகாத அண்ணே. நான் வீட்டோட கூட இருந்துட்டு போறேன். நீங்க கால்ல விழுகவே கூடாது. உங்களை நாட்டிலே வைக்க கூடாதுன்னு இருக்கேன். வீட்லயே டேய் என்ன மயத்துக்கடா உங்க அண்ணன் உறிஞ்சு விட்டேன். ஏன் அண்ணே நீங்க போய் வைக்க நீங்க 2 பேரும் சிவ டேய் ராதா, அண்ணன் அப்படி இருக்காரு, தங்கச்சி என்ன அப்படி இருக்கு? சாப்பாடு கொடுக்கலையா? சொல்ல போறேன். எங்க அண்ணன் தின்னுட்டு போயிட்டான். எனக்கு செவ்வாய் தோசை இருக்கு. இந்த பிள்ளைய நீ கட்டிங்க. இங்க வா, கப்ளிங் பண்ண நீ வா. அத்தான், உங்களுக்கு செவ்வாய் தோசை இருந்தாலும் சரி, புதன் தோசை இருந்தாலும் நான் உங்களோடவே வாழ்வேன். நீ அங்கிட்டு போ. இறசடிக்குது ஓட்டப்பொருளுக்கு. அதுக்கும் சீத்துன்னு அப்படியே நம்ம எறா மீன் அடிச்ச மாதிரி. கணப்பை பாருவேன். அது பேர் என்ன? சோம்பா? ஐயோ, என் தங்கச்சி எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் பாருங்க. இன்னும் முச்சுன்னு முத்தம் கொடுக்குது. ஆமா, யார என்ன பண்ணிக்கிறீங்க 2 பேரும்? அத்தான், நான் உனக்கு பொச்சுன்னு முத்தம் கொடுப்பேன். சூம்பு தங்கச்சி சூம்பு ஒரு நிமிஷம் கேள்றா. இங்க பாருங்க அத்தா, நான் எல்லாம் ஏற அவள்கிட்ட என்ன பண்ணிக்கிறீங்க? யார் அவ? அது சிவகங்கை அவட மொச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. சிவகங்கை பஸ்ஸால கிலோ 40 ரூபாய்ட்டாங்க. இதை வாங்கி என்ன பண்றது? சூப்பு கூட வைக்க முடியாது. மச்சான், இவதான் உங்க அக்கா. அக்காவா? எவன் எனக்கு அக்கா? கண்டவள அக்கா வர முடியுமா? அக்கா மோரைய பாருங்க. அக்கா மோரே பக்கா. அக்கா இத பாரு. ஏன்டி என் புருஷன்ட்ட உனக்கு என்னடி வேலை? என் புருஷன்ட்ட உனக்கு என்ன வேலை? யாரடி புருஷன்? உனக்கு ஊர்ல புருஷன் கிடைக்கலையா? என் புருஷன் டி இங்க என்னடி வேண்ட? கட்டி பிடிக்கிற முத்த சாமனை ஒட்ட வச்சு அறுத்துட்டேன். அது ஒண்ணே ஒட்ட புடிச்சாரு. பொம்பளைய மோரையும் பாரு. ஊருக்கு நேர்ந்து விட்ட பாரு. நீ உங்க சொன்ன என்ன இப்படி போய் குடியல அக்கா அக்கா நீ அக்கா எனக்கு மூஞ்சி மோரையும் பாரு. கருவாடு மாதிரி ஐயோ மச்சான், இருந்ததே ஒத்த மச்சான் அந்தாயும் சாச்சிட்டே. ஐயோ என் மச்சான சாச்சிட்டாங்களே.
எவளாவது புருஷனை பெத்தேன் பிறந்தான ஒப்புப்பாளா? ஏத்தான் காலை பார்த்தே மயங்கி விழுந்துட்டீங்களே, இவளை போய் நீங்க ஏ மந்திரி கொஞ்சம் எந்திரி மச்சான். ஆத்திரத்துல இது இப்படி பண்ணிட்டு என் தங்கச்சி புருஷனுக்கு எங்கே போகும் மச்சான்? நான் செத்தாலும் உன்னோட தான் மாமா. அவள் நம்பாதீங்க மாமா, பாதியில கையை விட்டு போயிடுவான் மாமா. கையை உறவு விட்டுக்குறேன். எனக்கு என்ன குறைச்சீங்க அவளை குட்டி வரைய நீங்க அளவில தான் குறைச்சலா சொல்றே. என்ன குறைச்ச குறைச்சன்றப்ப தங்கச்சி ஓடி ஓடி வா மச்சான். இவ்வளவு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கிய எனக்கு ஒரே ஒரு ஆசை மச்சான், என் கட்டை வேகிறதுக்குள்ளேயும் என் தங்கச்சி நீங்க லிப்ட் கிஸ் அடிக்கிற அதை நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இவர என்ன பண்றது? அண்ணே இது வரைக்கும் நீ ஆசைப்பட்ட எனக்காண்டி இதை செய்வேன். என் தங்க ஆசைப்பட்டுட்டியே, உன் ஆசையை நிறைவேற்றாம நான் அந்த மண்ணுல போ. இன்னைக்கு நான் அவரை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? என்ன பத்தியா நாடி கட்டிட்டீங்க? அம்மா வந்துருங்கம்மா, என் வாழ்க்கையே பறி போகுது. பொங்குதான் பொங்க பொங்கியதே காதல் வெள்ளம். அந்த பாட்டு பாடுறது மங்களகரமா இன்னைக்கு நினைச்சிருக்கேன். அண்ணே வணக்கம். அண்ணா அவங்க யாரு? அது உனக்கு அண்ணி. அண்ணியா? எப்படி அண்ணி?
லேசா பண்ணியே வாண்டி. அவன் யாருன்னு கேளுமா முத. யாரடி நீ மோகினி சூம்பு நாத்தனா எப்படி நாத்தனா இவர் ஏத்தனார் நீங்க நாத்தனார். என்ன ஏத்துறாரு புதுசா? என்ன ஏத்துறாரு இங்க? அப்படியா அண்ணே இவங்களை எதை பார்த்து ஆசை வச்சியா இத பார்த்து சூம்பு ஆத்தாடி என்ன ஒரு அழகு இவளையா? சொப்பன சுந்தரின்னு தானா கண்ணை சூப்பன சுந்தரி நான் தான். சொப்பன சுந்தரி இது. எங்க அப்பா வந்து உங்கள்ட்ட எதுவும் சொன்னாரா வர வரட்டுமா ஒரே வரட்டு பரவ பட பாப்போம் இல்லன்னா நம்ம போயிருவோம் ஆளோளம் 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 சோலோளமே ஆளோளம் 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 சோலோளமே ஆளோளம் நேரம் விளையாட்டா இருந்தோம் சரிங்கப்பா. வினயமா இருந்தா காவல சிறப்பா பார்க்க முடியும். நான் மேல நின்னு பாக்குறேன், நான் கீழ நின்னு பாக்குறேன். கீழே நின்னு பாருங்க. ஆமா நீங்க மேல நில்லுங்க, நீங்க கீழ நில்லு, நீ நான் உள்ள போயக்கா. நீ என்ன பண்ண போறியா? வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தால் தகுந்த மரியாதை கொடுத்து என்னிட்ட வந்து சொல்லணும். சரிங்கம்மா. சோ ஏய் வரவே கொண்டு விடாம. மதிப்பிற்குரிய காவல்துறை ஐயா அவர்களை நாடக மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியாளர்கள் உங்களை அன்போடு அழைக்கிறார்கள்.